ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை தியானித்து ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை. எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 18வது அதிகாரம் 35வது வசனத்தில் இருந்து 43வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, பிறவி குருடனாகிய இருந்த ஒரு குருடனை கர்த்தர் சந்தித்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவனுடைய குருட்டு தன்மைகள் விலகி அவன் பார்வை அடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இருள் தன்மைகளோடு வாழ்கின்றோமா? எங்கள் கண் பார்வை இழந்தவர்களை நாங்கள் இருக்கிறோமா? எப்படிப்பட்ட கண் பார்வைகள்? இருளடைந்து போய் இருக்கிற வாழ்க்கை. சரியான கண் இருந்தும் எங்கட கண்களிலே இருக்கின்ற பார்வை அல்ல, உள்ளான மனக்கண்களில் இருக்கிற இருள் தன்மைகளை விளக்கக்கூடிய அந்த ஒளியை கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்க போகின்றார். இந்த இடத்திலே பார்க்கிறோம், பிறவி குருடன் வந்து பார்வை அடைந்தான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே இருள் தன்மையாயிருக்கிற இருதயத்திற்கு குருட்டு தன்மைகளை தேவன் விளக்கி எங்களுடைய வாழ்க்கையை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகின்றார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 18வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, பின்பு அவர் எரிகோக்கு சமீபமாய் வரும் போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பிச்சை எடுத்து வாழ்ந்ததே அவனுடைய வாழ்க்கையா இருந்தது. அவனுடைய வாழ்க்கை, நாளைக்கு நான் என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன் என்று ஒவ்வொரு நாளும் அன்றன்ற நாளைக்குரிய ஒவ்வொரு காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்தான். பிச்சை எடுத்து வாழ்ந்த ஒரு குருடன். அவன் கண் பார்வை தெரியாத ஒருவனாய் இருந்தான். அங்கே பார்க்கின்றோம், ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டான். கேட்டு இது என்னவென்று விசாரித்தான். பிரியமான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோமா இருந்தால் அதை நாங்கள் விசாரிக்கிறோமா? ஆண்டவர் எப்படி சுகம் கொடுக்கிறார்? ஆண்டவர் எப்படி கடன் பிரச்சனை தீர்க்கிறார்? ஆண்டவர் வியாதிகளை எப்படி வியாதிகளிலிருந்து எப்படி சுகம் தருகின்றார்? எப்படி கண்ணீரான வாழ்க்கைகள் எல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையாய் மாறுகிறது? எப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெற்றி சிறந்த இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் எப்படி பலமாய் இருக்கிறார்கள், திடனாய் இருக்கிறார்கள்? அதை குறித்து நாங்கள் சற்று விசாரித்து பார்க்கிறோமா? இங்க பாருங்க, இந்த குருடன் ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்னவென்று முதலாவது விசாரிக்கிற நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். காரணம், அவன் ஏற்கனவே ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆண்டவரை சந்திக்கிறதற்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அங்கே நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அந்த குருடன் கேள்விப்பட்ட போது அவன் பிரமித்தான். அவன் விசாரித்தான். பாருங்க, அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தர்ப்பம். அந்த விசாரித்தபடியினால நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று ஜனங்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது என்று வசனம் தொடங்கிறது. அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவன் விசாரித்தது மாத்திரமல்ல, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். பாருங்கள் பிரியமானவர்களே, அவன் இயேசு எங்கு போகிறார் என்று தெரியவே தெரியாது. இயேசு போகிறார் என்று சொன்னார்கள் மாத்திரம்தான். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் என்ன செய்தான் தெரியுமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆண்டவரே, பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை தேட மனதாய் இருந்தாலும், எங்களுக்கு அதை குறித்த ஒரு விருப்பம் இருந்தாலும், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள், எங்கள் சொந்தக்காரர்கள், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பேசாம இரு என்று அதட்டுவார்கள். உனக்கு வேறு வேலை இல்லையா? இந்த அல்லேலூயா கூட்டத்துக்கா போக போறாய்? இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி சபைக்கு போகாதபடி, இயேசுவை தேடாதபடி அதட்டுவார்கள். நன்றாக வார்த்தையை கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. இயேசு விடுதலை கொடுக்கிற தெய்வம். எப்பேற்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வமாய் இருந்தால் நாம் அவரை தேடி போக வேண்டும், அவரை நாடி தேட வேண்டும், அவரை சத்தமாய் கூப்பிட வேண்டும், நிற்க கூடாது. அவர்கள் யார் என்ன அதட்டினாலும் பாருங்கள், இவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். அவன் உடனே அதட்டும் போது அவனோ என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இதுதான் அவன் செய்த
புத்தியான ஒரு காரியம் பிரியமானவர்களே. அதட்டும் போது அவன் அமைதியா இருந்திருந்தால் அவனால் எதையுமே சாதிக்க முடியாது பிரியமானவர்களே. அவர்கள் அதட்டும் போது அவன் அமைதியாய் அடங்கி இருந்திருப்பானா இருந்தால் அவன் விடுதலை பெற்றிருக்க மாட்டான் பிரியமானவர்களே. நீங்களும் விடாமுயற்சியோடு கர்த்தரை தொடர்ந்து தேடுங்கள். விடாமுயற்சியோடு ஆண்டவரை பிடியுங்கள். அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளாய் நீங்க இருப்பீர்களா இருந்தால், கண்ணீரோடு இருந்தால் அவரை சத்தமாய் கூப்பிடுங்கள், அடக்கிக் கொள்ளாதிருங்கள். என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? சத்தத்தை அவன் எனக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்ட போதே அந்த சத்தம் ஆண்டவருடைய காதிலே விழுந்தது. இதுதான் ரகசியம் பிரியமானவர்களே. எப்படி நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி ஆண்டவரை நாங்கள் இறுக பிடிக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். விடக்கூடாது. இடை விடாமல் அவரை ஆராதிக்க வேண்டும். இடை விடாமல் அவரை தொடர்ந்து கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிட்ட போது என்ன செய்து தெரியுமா? ஆண்டவருக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே இயேசு நின்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நடந்து கொண்டிருந்த ஆண்டவர் நின்றார். ஏன் நின்றார் தெரியுமா? யாரோ என்னை கூப்பிடுகிறார்கள், யாரோ என்னை சத்தமாய் கூப்பிடுகிறார் என்று ஆண்டவர் அறிந்து கொண்டார். அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். தன்னிடத்தில் கூட்டி வர சொல்லி ஆட்களை அனுப்பினார். யாரை அனுப்பினார் தெரியுமா? முன்பு அதட்டினார்களே, அவர்களை அனுப்புறார், போய் கூட்டிட்டு வாருங்கள் என்று. இப்படித்தான் பிரியமானவர்களே, எங்களை அதட்டுகிறவர்களுக்கு முன்பாக எங்களை மகிமைப்படுத்தி எந்த இடத்துல நாங்கள் அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல தலை குனிந்தோமோ, அதே இடத்தில் எங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன் நம் மத்தியில இருக்கிறார். அந்த அதட்டினவர்களுக்கு முன்பாக எங்களை அவரே சொல்வார், கூட்டிட்டு வாருங்கள், அவனை கூட்டிட்டு வாருங்கள் என்று சொல்லி எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் எங்கள் பத்தியில தான் இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர்கள் போய் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அவனை கூட்டிட்டு வந்தார்கள். அவன் கிட்ட வந்த போது அவனை அவர் நோக்கி கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டான். இன்றைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபத்தினால அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் சகலவற்றையும் எங்கள் விண்ணப்பங்களோடு கூடிய ஜெபத்தினால கர்த்தருக்கு சொல்லணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் யாரிடத்துல போவேன்? எனக்கு யார் இருக்கிறார்கள்? எல்லா மனுஷரும் என்னை இகழ்ந்து தள்ளுகிறார்களே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வரும்போது அவன் சொன்னான். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பார்வை அடைய வேண்டும். பெரிதான ஒரு காரியத்தை, மகிமையான ஒரு காரியத்தை கேட்கிறான். அவருடைய கண் பார்வை அடைந்தால் அவன் பிச்சை எடுக்க தேவையில்லை. அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். எல்லா காரியத்தையும் அவனாகவே செய்யலாம் என்று அவன் கேட்டான். ஆண்டவரே, நான் பார்வை அடையும்படி செய்யும் என்று சொன்னான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். எப்படி அவர் அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? அவர்கள் அதட்டும் போது அவர் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டதுனால உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைவாயாக என்று ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறிவிடும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் ஆண்டவர் சுமூகமாக மாற்றி விடுவார். அப்பொழுது உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் புகழ்ச்சியான காரியங்களை உங்களை குறித்து சொல்ல போகிறார்களா? நீங்க ஒரு சாட்சியாய் உங்களை கர்த்தர் நிறுத்த போகிறாரா? விசுவாசியுங்கள். இந்த வார்த்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை சத்தமாய் கூப்பிடுங்கள். யார் அதட்டினாலும் நிறுத்தாதபடி இன்னும் தொடர்ந்து அதை முன்னேறி சென்று கர்த்தரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். சபையை விட்டு விடாதீர்கள். சபைக்கு தொடர்ந்து போங்கள். ஒரு ஞாயிறாவது மிஸ் பண்ணாதபடி சபைக்கு தொடர்ந்து போய் கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. அதை வைத்து கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று உங்களுக்கு பதில் கொடுப்பார். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனுமா, எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வார்த்தை மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குருட்டு கண்கள் திறக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட குருட்டு தன்மைகளும் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை செழிக்கத்தக்கதாக, அவருடைய வாழ்க்கை மாறத்தக்கதாக, அவருடைய வாழ்க்கை வசந்தமாகும்படியாக இருள் தன்மைகள் வெளியாகும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இவருடைய விசுவாசம் இவருடைய ரட்சிப்புகளை நடத்தட்டும். கர்த்தாவே, உங்களுடைய கரம் அவர்களை கரம் பிடித்து நடத்துகிறதை உங்கள் காணட்டும். அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துங்க. அதட்டினவர்களுக்கு முன்பாக அவர்களை
தலை உயர பண்ணுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வார்த்தை மூலம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.